வணக்கம். தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது. இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் வாக்குறுதியை அள்ளி எழுதி விட்டுக்கிட்டு இருக்காங்க. கூப்பன் தர்றோம், நீங்கள் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் உங்கள் வீட்டுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கன்னு ஒரு பக்கம் வாக்குறுதியை கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தாலிக்கு தங்கம், மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம். இது நல்ல திட்டங்களா, தேர்தல் வாக்குறுதிகளா, இல்லை சதுரங்க வேட்டை படமான்றதே புரியலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் போராடிக்கிட்டு இருந்தாங்க, ஆசிரியர்கள் தெருவில் இறங்கி போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாட்டோட 2 கண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயமும் கல்வியும் தான். அதை நல்லா சிறப்பாக கொண்டு வந்துட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குனாலே அவங்களுக்கு தேவையானதை சம்பாரித்து உழைச்சி வாங்கிப்பாங்க. அதை விட்டுட்டு இலவசங்கள், அதாவது என்ன மக்கள் பிச்சைக்காரங்களா ஆக்குறாங்களா என்னன்னே தெரியலை. நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்குங்க, மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுங்க, மாணவர்களுக்கு கல்வி கற்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நல்ல ஊதியத்தை கொடுங்க, நாடு வளமாக இருக்கும். எதுக்குமே காசு இல்லை, வறுமையில் இருக்குது அப்படிங்கிறீங்க. இந்த நலத்திட்டங்களுக்கெல்லாம் மட்டும் உங்களுக்கு எங்கேருந்து காசு கிடைக்குதுன்னே தெரியலை. அதனால் மக்களை நம்புகிற மாதிரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல, மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்க. 5 ஆண்டு ஆட்சி செய்கிறீங்களா, இப்படி ஒரு தலைவர் திருப்பியும் வரணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஆட்சி பண்ணுங்க. நன்றி.